தம்பி வணக்கம் தம்பி. அருள்வா கேட்க வந்தீங்களா? அருள்வா கேட்க வந்தீங்களா தங்கம்? நெட்வொர்க்கு பிரச்சனை. சரி, இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்திருக்கு. உங்கள் மனைவி தூக்கில் இறந்துட்டாங்களாப்பா? இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஆகல. இது ஏதோ ஃபேமிலி இஷ்யூ, சின்ன விஷயந்தான். ஆனால் இது இந்த உயிர் போயிருக்காது. ஆனால் டக்குன்னு இறந்துட்டாங்க. இன்னும் வந்து ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகல. சரி, இப்போ உங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும். நான் வந்து இந்த ஆவிங்க கூடலாம் பேசுகிற ஆள் கிடையாது. இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு அருள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை, ஒரு மேம்பாக்குவா வச்சு, ஒரு அருள், ஒரு மந்திரத்தை உச்சரித்து அவங்க உங்கள்கிட்ட என்ன வார்த்தை பேசினாங்க, என்ன கடைசியாக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத நான் சொன்னால் தானே என்கிட்ட ஒரு அருள் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்க. தம்பி சொல்லுங்கம்மா. இப்போ உங்கள் மனைவி உங்கள் கடைசியாக என்ன மீன் வாங்குனீங்களா? மீன். இது கரெக்டா? உங்கள் மனைவியோட தங்கச்சி பேர் வந்து ஒரு புள்ள பேர் சந்தியா, இன்னொரு புள்ள பேர் சஞ்சனா. இருக்கா இல்லையா? கரெக்டா இது? அந்த மனைவி இறந்து போன மனைவி பேர் சரளாதேவியா? உங்கள் பெத்த அப்பா பேர் நடராஜன். கரெக்டா? உங்கள் அண்ணன் ஒருத்தன், பங்காளி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காரு. அவர் வந்திருக்காரு. அவர் பேரோட கூப்பிடவா? மணிகண்டன் சொல்றாரு. இந்த பேர் கரெக்டா தங்கம்? என்னம்மா? உங்க மனைவி, நீங்க நினைக்கலாம் இப்படி எப்படா இவங்க சொல்றாங்க அப்படி. உங்க மனைவி கழுத்துல ஒரு சின்ன மறு ஒன்று இருக்கு பின்னால, அது காமிக்கிறாங்க. அப்படி இருக்கா உங்க மனைவிக்கு? இது கரெக்டா? உங்க அம்மா தெக்க வடக்க தலையை வச்சு படுக்கிறாங்க. அது உங்க மனைவி சொல்றாங்க. அப்படி உங்க அம்மா படுப்பாங்களா? ஆமாவா? அதை நீங்க மாத்திக்கணும். சரி, அதே மாதிரி உங்க தம்பி சம்சாரத்துக்கும் அவங்களுக்கு தான் மன வருத்தம் சின்னதாக வந்தது. இறக்கணும்னு இறக்கல. அது என்னங்கிறத இனிமேல் தான் நான் பார்க்கணும். சரியா? அதே மாதிரி கடைசியாக சிக்கன் பக்கோடா வாங்கியது உங்கள் தம்பி கொடுத்தாரா? நீங்கள் 2 பேரும் ஏதாவது கொள்ளை தோப்பு வாங்கணுங்கிறத பற்றி பேசிட்டீங்களா? சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களா? சரி, இதெல்லாம் உங்கள் மனைவி இறந்து போன மனைவி சொல்கிறாங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டம் இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. நல்ல ஒரு குடும்பம், கட்டுக்கோப்பான குடும்பம். குலதெய்வம் வந்து பேச மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் வந்து நம்மளோட மந்திர சக்தியில் கருப்பையான்னு ஒரு குலதெய்வம் வந்துட்டு போயிடுச்சு என்னை முறைச்சிட்டு. ஆமாவா இல்லையா? இந்த குலதெய்வம் ஏன் முறைக்குது, ஏன் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த மனைவி தூக்கில் இறந்தது 1 இயர் இன்னும் ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வந்தது தப்பு. கரெக்டா தப்பா? நான் கரெக்டா சொன்னா இல்லையா? என்ன தங்கம்? சாமி காதுல உள்ள சாமி. சரி, இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்க வாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி, ரொம்ப நன்றிப்பா. நான் சொல்றேன் அட்ரஸ் அனுப்புறேன். இப்போ இது பேசுவோம். நீங்க நேரில் வர்றது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் சொன்ன அருள் வாக்கு எவ்வளோ மெய்த்தன்மையா இருக்கு அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நிறைவா இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்து சொன்னா உங்க மனைவி இப்படி இறந்தாங்க, கடைசியா மெட்டி மாத்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா எனக்கு? கடைசியா மெட்டி மாத்துறது, கடைசியா மீன். அதுவும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிள்ளைங்க வாயில மாட்டுங்கன்னு பெரிய மீனா வாங்கினீங்களாம். அது உண்மையா? இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா? அம்மா அருள்னு கண்டுபிடிச்சுன்னா அம்மாவோட ஒரு சக்தி இருக்கு. நம்புறீங்களா தங்கம்? சரி, நான் சொன்ன அருள் வாக்கு நிறைவா இருக்கா? இப்ப அம்மா அருள் விட்டு இறங்கிக்கவா? நன்றி தம்பி. நன்றி.